வெல்கம் டு பம்மு ஸ்டோரீஸ். வணக்கம் குழந்தைகளே. இன்றைக்கு ஒரு அழகான கதையை கேட்போமா? இந்த கதையோட பெயர் என்னன்னா 3 சிறிய பன்றிகள். ஒரு பச்சை பசேன்னு காடு. அந்த காட்டில் 3 சிறிய பன்றிகள் இருந்துச்சாம். 3 பேரும் நல்ல நண்பர்களாம். ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு சந்தோஷமாக இருப்பாங்களாம். ஒரு நாள் அம்மா பன்றி சொல்லிச்சான், குழந்தைகளே, நீங்கள் 3 பேரும் ஒரு அழகான வீடு கட்டுங்களே. இதை கேட்ட உடனே பன்றிகளும் சரி அம்மா அப்படின்னு சொன்னாங்களாம். முதல் பன்றி வைக்கோலில் வச்சு ஒரு அழகான வீடு கட்டுச்சான். 2வது பன்றி மரத்துண்டுகளை வச்சு அழகான வீடு கட்டுச்சான். 3வது பன்றி செங்கலை வச்சு ஒரு அழகான வீடு கட்டுச்சான். ஒரு நாள் ராத்திரி வைக்கோலை வச்சு கட்டின முதல் பன்றி வீட்டுக்கு ஓநாய் ஒன்று வந்துச்சான். அந்த ஓநாய் புஃப்பு புஃப்புன்னு வீட்டை ஊதிச்சான். வைக்கோல் வீடு பறந்து போயிடுச்சான். உடனே முதல் பன்றி 2வது பன்றி வீட்டுக்கு ஓடி போயிடுச்சான். ஓநாய் 2வது பன்றி வீட்டுக்கும் போய் புஃப்பு புஃப்புன்னு ஊதிச்சான். மரத்துண்டில் கட்டின அந்த வீடும் சாஞ்சு போயிடுச்சான். 2 பன்றிகளும் 3வது பன்றி வீட்டுக்கு ஓடி போய் ஒளிஞ்சிக்கிதான். உடனே ஓநாய் 3வது பன்றி வீட்டுக்கும் போய் புஃப்பு புஃப்புன்னு ஊதிச்சான். 3வது பன்றி வீடு செங்கல்ல கட்டினால அந்த வீட்டுக்கு ஒன்றும் ஆலையாம். வீட்டுக்குள்ளே இருந்த 3 பன்றிகளும் ஓநாயை பார்த்து சிரிச்சாங்களாம். ஓநாயும் ஏமாந்து போய் அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுச்சான். 3 பன்றிகளும் ஒரே வீட்டில் பாதுகாப்பாக சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாம். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா, ஒற்றுமையாக நம்ம எந்த செயலை செஞ்சாலும் வெற்றி நமக்கே. ஆமை மற்றும் முயல். ஒரு அழகான காடு. அந்த காட்டில் ஒரு முயல் வாழ்ந்துட்டு வந்துச்சான். அந்த முயல் ரொம்ப ரொம்ப வேகமாக ஓடுமா. எல்லாரையும் பார்த்து சொல்லுமா, நான் தான் இந்த காட்டிலேயே ரொம்ப வேகமானவன்னு. அதே காட்டில் ஒரு ஆமை வாழ்ந்துட்டு வந்துச்சான். அது ரொம்ப மெதுவாக நடக்குமா. ஒரு அடியாக மெதுவாக நடந்து போகுமா. ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கேட்டுச்சான், ஏ ஆமை, நீ இப்படியே மெதுவாக நடந்தினா இலக்கு அடைய ஒரு நாள் ஆகிடும். ஆமை சிரிச்சுக்கிட்டே, வேகம் இல்லைனாலும் பரவாயில்ல, நான் எங்கேயும் நிற்காம நடப்பேன்னு முயலுக்கிட்ட சொல்லிச்சான். ஒரு நாள் முயல் ஆமையை பார்த்து சொல்லிச்சான், நாம் இருவரும் ஒரு நாள் ஓட்டப்பந்தயம் வைக்கலாமா? காட்டில் இருக்க மற்ற விலங்குகளும் போட்டி வைக்க ஒத்துக்கிறாங்களாம். எல்லாரும் தயாராக நின்றாங்களாம். ரெடி, கெட், செட், கோ. முயல் வேகமாக ஓட ஆரம்பிச்சுதான். ஆமை மெதுவாக நடக்க ஆரம்பிச்சுதான். ஓடிட்டுருக்கப்ப முயல் திரும்பி பார்த்துச்சான். ஆமை ரொம்ப பின்னாடி வந்துட்டு இருந்துச்சான். ஐயோ, இது என்ன போட்டி? நாம் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திக்கலாமா அப்படின்னு முயல் யோசிச்சுதான். முயல் ஒரு மரத்தடியில் படுத்து கனவு காண்டுக்கிட்டே தூங்க ஆரம்பிச்சுதான். ஆமை என்ன செஞ்சது தெரியுமா? நிறுத்தாம மெதுவாக தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருந்துச்சான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூங்கிட்டு இருக்க முயல் எந்திரிச்சுதான். ஐயோ, ஆமை எங்கே? முயல் வேகமாக ஓட ஆரம்பிச்சுதான். ஆனால் ஆமை ஏற்கனவே இலக்கை அடைஞ்சிடுச்சான். அனைத்து விலங்குகளும் கைத்தட்ட ஆமை தான் வெற்றி பெற்றுச்சான். முயல் ஆமைக்கிட்ட சொல்லிச்சான், நான் அதிக நம்பிக்கையாக இருந்துட்டேன், என்னை மன்னிச்சிடு. ஆமை சிரிச்சுக்கிட்டே, பரவாயில்ல முயல், நாம் எல்லோரும் கற்றுக்கலாம். குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? எந்த செயலும் மெதுவாக செஞ்சாலும் தொடர்ச்சியாக செஞ்சோன்னா நிச்சயம் வெற்றி கிடைக்கும். படிப்பு, விளையாட்டு, வரைதல் எல்லாத்துலேயும் தொடர்ச்சி தான் முக்கியம். சிங்கம் மற்றும் முயல். ஒரு காலத்தில் ஒரு அழகான பெரிய காடு இருந்துச்சான். அந்த காட்டில் மரம், செடி, கொடி, பறவைகள், மிருகங்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். ஆனால் அந்த காட்டில் ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சான்.
அந்த சிங்கம் ரொம்ப பலசாலியா, ரொம்ப பெருமையா, ரொம்ப கோபமா இருக்குமா எப்பயும். அது தினமும் என்ன பண்ணும் தெரியுமா? நான் தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்க மிருகங்களை எல்லாம் வேட்டையாடுமா. இதனாலேயே அங்கே இருக்க மிருகங்கள் எல்லாம் சிங்கத்தை பார்த்து பயந்துக்கிட்டே வாழ்ந்துட்டு வந்தாங்களாம். ஒரு நாள் எல்லா மிருகங்களும் ஒரே இடத்துல கூடினாங்க. மிருகங்கள் பயம் கலந்த குரல்ல, இந்த சிங்கம் இப்படியே இருந்தா நம்மளால வாழவே முடியாது, நம்மை காப்பாத்த யாராவது இருக்காங்களா? அப்போ அங்க ஒரு சின்ன முயல் மெதுவா முன்னாடி வந்துச்சு. அந்த முயல், நான் சிங்கத்தை யுக்தியால தடுக்க போறேன்னு துணிச்சலா சொல்லிச்சான். மற்ற மிருகங்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்களாம். எல்லா மிருகங்களும் அந்த முயலுக்கிட்ட கேட்டாங்களாம், நீ சின்ன முயல், அந்த பெரிய சிங்கத்தை எப்படி தடுக்க போற? முயல் சிரிச்சுக்கிட்டே, பலம் மட்டும் போதாது, அறிவு இருந்தா போதும்னு சொல்லிச்சான். அடுத்த நாள் சிங்கம் வழக்கம் போல வேட்டைக்கு வந்துச்சான். அப்போ முயல் மெதுவா சிங்கம் முன்னாடி போய் நின்னுச்சு. உடனே சிங்கம் கோபமா முயலை பார்த்து கேட்டுச்சான், ஏய், நீ யாரு? என்னோட உணவா வரப்போறியா? முயல் பயந்துக்கிட்டே சிங்கத்தை பார்த்து, ஐயா ஐயா, நான் தாமதமா வந்துட்டேன். சிங்கம் முயலை பார்த்து கேட்டுச்சான், எதுக்கு தாமதம்? முயல் உடனே, ஐயா, உங்களை மாதிரியே இன்னொரு பெரிய சிங்கத்தை பார்த்தேன். சிங்கம் அதிர்ச்சியாகி முயலுக்கிட்ட, என்ன, இந்த காட்டில் இன்னொரு ராஜாவா? இங்கே ஒரே ஒரு ராஜா, அது நான் தான் அப்படின்னு சொல்லிச்சான். சிங்கம் முயலுக்கிட்ட, அந்த சிங்கத்தை நீ எங்க பார்த்த அப்படின்னு கேட்டுச்சான். முயல் சிங்கத்திட்ட, அவன் ஒரு குளத்துல இருக்கான் ராஜா, உங்களை விட பெரியவன்னு சொல்றான். சிங்கம் ரொம்ப கோபமா முயலை கூட்டிக்கிட்டு ஒரு ஆழமான கிணறு பக்கம் போச்சான். முயல் சிங்கத்திட்ட, அந்த சிங்கம் இந்த கிணத்துல தான் இருக்கு ராஜா அப்படின்னு சொல்லிச்சான். உடனே சிங்கமும் கிணத்துக்குள்ள எட்டி பார்த்துச்சான். அந்த கிணத்துல இருக்க தண்ணீர்ல சிங்கத்தோட உருவம் பிரதிபலிச்சுதான். சிங்கமும் தண்ணீர்ல தெரிகிற உருவம் வேறொரு சிங்கத்தோடது அப்படின்னு தப்பா நினைச்சுக்கிட்டு கோபமா கிணத்துல பாஞ்சிருதான். கிணத்துல குதிச்ச சிங்கம் நீச்சல் தெரியாம கிணத்துலேயே இறந்து போயிருதான். இந்த சந்தோஷமான விஷயத்த முயல் மற்ற மிருகங்களுக்கும் போய் சொல்லிச்சான். எல்லா மிருகங்களும் விவேகமா முயலுக்கு வாழ்த்துக்கள் சொன்னாங்களாம். குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? பலம் இருந்தா மட்டும் போதாது, அறிவும் இருந்தாதான் வெற்றி பெற முடியும். பெருமை நம்மை வீழ்த்தும், விவேகம் நம்மை காப்பாற்றும். கழுதையும் செல்ல நாயும். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாராம். அந்த விவசாயி ஒரு கழுதையும் ஒரு செல்ல நாயையும் வளர்த்துட்டு வந்தாராம். அந்த செல்ல நாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக வாலாட்டிக்கிட்டு குதித்து விளையாடிக்கிட்டு விவசாயி மடியில் உட்காந்துக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சான். விவசாயியும் அந்த நாய்க்குட்டிக்கு நல்ல சாப்பாடாக கொடுத்து அன்பாக பார்த்துப்பாராம். ஆனால் அதே வீட்டில் இருக்க கழுதைக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் நிறைய வேலை செஞ்சு ரொம்ப களைப்பாக இருக்குமா எப்பயும். விவசாயியும் கழுதைக்கிட்ட அதிகம் பேசாமல் அதிகமாக அன்பு காட்டாமல் இருந்தாராம். இதனாலேயே கழுதைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. கழுதை மனசுக்குள்ள என்ன நினைச்சது தெரியுமா? நாய் மாதிரி நடந்தா விவசாயிக்கு என்ன பிடிக்குமோ, நாய் மாதிரி விளையாடினா எனக்கும் அன்பு காட்டுவாரோ அப்படின்னு தவறா யோசிச்சுதான். ஒரு நாள் கழுதை என்ன பண்ணுச்சு தெரியுமா?
விவசாயி ஒரு நாள் வீட்டுக்குள்ள சாப்பிட்றதுக்காக உட்கார்ந்துருந்தாராம். அப்போ கழுதை திடீர்னு வீட்டுக்குள்ள ஓடி வந்து விவசாயி பக்கத்துல வந்து நின்று நாய் மாதிரி குதிக்க முயற்சி செஞ்சுதான். கழுதை விவசாயி மேல குதிச்ச உடனே நாற்காலிலாம் கவிழ்ந்து மேசையெல்லாம் விழுந்து பாத்திரங்கள்லாம் உடைஞ்சு போயிடுதான். விவசாயியும் தரையிலேயே விழுந்துடுறாரு. வீடு முழுக்க அலங்கோலமா ஆயிடுது. உடனே அந்த விவசாயிக்கு பயங்கரமா கோவம் வந்து இந்த கழுதை சரியில்லை அப்படின்னு சொல்லி உதவிக்கு கத்த ஆரம்பிச்சிடறாரு. விவசாயி கத்துற சவுண்டை கேட்டு வேலைக்காரர்கள்லாம் ஓடி வந்து கழுதையை வெளியவே விரட்டிடுறாங்க. கழுதைக்கு ரொம்ப வருத்தமா போயிடுது. அப்போதான் நாம பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு, நான் நாய் இல்லை, நான் கழுதை தான், நாய் மாதிரி நடிக்க நினைத்தது என்னோட தவறு தான், அது பண்ண தப்ப திருத்திச்சோம். குட்டீஸ், இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? நம்ம வேலை நமக்கு தான். மற்றவர்களைப் போல நாம் நடிக்காம நாம்பளா இருந்தா என்னைக்கும் வெற்றி தான். நரி மற்றும் காகம். இந்த கதை நமக்கு ஒரு அழகான நல்ல பழக்கத்தை கற்றுத்தர போகுது. வாங்க கதைக்குள்ள போலாமா? ஒரு அழகான காடு. அந்த காட்டில் நிறைய மரங்களும் பறவைகளும் விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. அந்த காட்டில் ஒரு கருப்பு காகம் இருந்துச்சு. அது ரொம்ப சாமர்த்தியமானது, ஆனா கொஞ்சம் புகழ்ச்சியை ரொம்ப விரும்பும். ஒரு நாள் காகம் பறந்து போயிட்டு இருந்துச்சு. அப்போ திடீர்னு கீழே பார்த்தா, அடடா வடை! அந்த காகம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? உடனே கீழே பறந்த காகம் அந்த வடை துண்டை தூக்கிட்டு ஒரு பெரிய மரக்கிளையில போய் உக்காந்துக்குச்சான். இன்னைக்கு நல்ல நாள், இந்த வடை முழுக்க எனக்குத்தான் அப்படின்னு காகம் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிச்சான். அதே காட்டில் ஒரு நரியும் வாழ்ந்துட்டு வந்துச்சான். அது ரொம்ப புத்திசாலியான நரியாம், ரொம்ப சூழ்ச்சி பண்ணுமா. அந்த காகம் உட்காந்துட்டு இருக்க மரத்துக்கு பக்கத்துல இந்த நரி நடந்து வந்துட்டு இருந்துச்சான். ஆஹா, இந்த வாசனை எங்கிருந்து வருது? அப்படியே மேலே பார்த்துச்சான் நரி. வாயில வடையோட ஒரு காகம் உட்காந்துட்டு இருக்கத இந்த நரி பார்த்துச்சான். அப்போ அந்த நரி என்ன யோசிச்சது தெரியுமா? எப்படி இந்த காகத்திட்ட இருந்து இந்த வடையை வாங்குறது? காகத்தோட குரலோ ரொம்ப மோசமா இருக்கும், ஆனா புகழ்ந்தா கண்டிப்பா பேசும்னு நினைக்கிறேன். சரி, பேசி பார்க்கலாமா அப்படின்னு நரி யோசிச்சுதான். நரி காகத்திட்ட இனிமையா பேச ஆரம்பிச்சுதான். அழகான காகமே, உன் ரெக்கைகள் ரொம்ப அழகா இருக்கே. இந்த காட்டுல உன்ன மாதிரி அழகான பறவை எதுவுமே கிடையாது. காகத்துக்கோ ரொம்ப சந்தோஷம், நம்மளை இந்த அளவுக்கு இந்த நரி புகழுதே. நரி மறுபடியும் காகத்திட்ட, அழகு மட்டும் இல்லை, உன் குரலும் கண்டிப்பா இனிமையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பாட்டு பாடினா என்ன, இந்த காடு முழுக்க ரொம்ப சந்தோஷமா ஆகிடும். காகத்துக்கோ ரொம்ப பெருமையா இருந்துச்சாம். காகம் உடனே வாயை திறந்து கா கான்னு பாட ஆரம்பிச்சுதான். வாயில இருந்த வடையும் கீழே டப்புன்னு விழுந்துருதான். நரி உடனே கீழே இருக்கிற வடையை எடுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிருதான். காகத்துக்கோ ரொம்ப வருத்தமா, ஐயோ, புகழ்ச்சியை நம்பி என் உணவை இழந்துட்டனே. குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? எல்லோரும் புகழ்ந்தா உடனே நம்பக்கூடாது. அளவுக்கு அதிகமான புகழ்ச்சியும் நல்லதில்லை. புத்திசாலித்தனமாக யோசிக்கணும். ஒரு சின்ன குள்ள எலி மற்றும் ஒரு பெரிய குருஃபலோ. வாங்க கதைக்குள்ள போலாமா? ஒரு நாள் ஒரு சின்ன எலி காட்டு பாதையில் நடந்து போயிட்டு இருந்துச்சான்.
அது ரொம்ப சந்தோஷமா லா லா லான்னு பாடிக்கிட்டே போயிட்டு இருந்துச்சான். அப்போ அங்கே ஒரு நரி வந்துச்சான். நரி எலியை பார்த்து, ஹலோ சின்ன எலி, என் வீட்டுக்கு வரியா, சாப்பாடு சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்டுச்சான். எலிக்கு புரிஞ்சிடுச்சான், அடடா இது என்ன சாப்பிட போகுதுன்னு நினைக்கிறேன். எலி நரியை பார்த்து, ஐயோ முடியாது, நான் இப்போ குருஃபலோவோட சாப்பாட்டுக்கு போறேன்னு சொல்லிச்சான். குருஃபலோவா, அது யாருன்னு கேட்டுச்சான். எலி நரியை பார்த்து, அவனுக்கு பெரிய பற்கள், கூர்மையான நகங்கள், பயங்கர கண்கள், நரியை ரொம்ப விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லிச்சான். நரி எலி சொன்னதை கேட்டு ஐயையோன்னு ஓட ஆரம்பிச்சிருதான். இதை பார்த்த எலி, குருஃபலோன்னு யாருமே கிடையாது, அது என்னுடைய கற்பனை உருவம்னு மனசில் நினச்சிக்கிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிருதான். நரி போன பின்னாடி எலி மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஆந்தை மரத்தில் இருந்து எலியை பார்த்துட்டு இருந்துச்சான். ஆந்தை எலியை பார்த்து, ஹலோ எலி, என் மரத்துக்கு வரியா அப்படின்னு கேட்டுச்சான். எலி ஆந்தையை பார்த்து, முடியாது, நான் குருஃபலோவோட டீ குடிக்க போறேன்னு சொல்லிச்சான். ஆந்தை உடனே எலிக்கிட்ட, குருஃபலோ பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டுச்சான். எலி அதற்கு, அவனுக்கு பெரிய முட்கள், ஆரஞ்சு கண்கள், ஆந்தையை ரொம்ப விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லிச்சான். ஆந்தையும் குருஃபலோ நம்மளை சாப்பிட்றோன்னு கற்பனை பண்ணிக்கிட்டு பயந்து பறந்து போயிடுதான். எலி மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சுதான். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பாம்பு வந்துச்சான். பாம்பு எலியை பார்த்து, ஏய் சின்ன எலி, இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுச்சான். எலி மறுபடியும் பாம்பு கிட்ட, இல்லை இல்லை, நான் குருஃபலோவோட விருந்துக்கு போக போறேன்னு சொல்லிச்சான். பாம்பும் எலிக்கிட்ட, அவன் பார்க்க எப்படி இருப்பான் அப்படின்னு கேட்டுச்சான். எலி அதற்கு, பெரிய பற்கள், கருப்பு நாக்கு, பாம்புகளை ரொம்ப விரும்பி சாப்பிடுவான்னு சொல்லிச்சான். இதை கேட்ட பாம்பு உடனே அந்த இடத்த விட்டு ஊழ்ந்து ஓடிடுச்சான். எலி மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே நடந்து போயிட்டு இருந்துச்சான். அப்போ திடீர்னு முன்னாடி என்ன வந்துச்சு தெரியுமா? ஒரு பெரிய குருஃபலோ. அந்த குருஃபலோக்கு பெரிய பற்கள், ஆரஞ்சு கண்கள், கூர்மையான நகங்கள், எலி சொன்ன மாதிரி அப்படியே இருந்துச்சான். குருஃபலோ எலியை பார்த்து, சின்ன எலி, நீ ரொம்ப சுவையா இருப்ப போல. இதை கேட்ட எலி கொஞ்சம் பயந்துருச்சான். ஆனால் உடனே யோசிக்கவும் ஆரம்பிச்சுதான். எலி குருஃபலோட்ட, ஓஹோ, இந்த காட்டில் எல்லோரும் என்னை பார்த்து தான் பயப்படுவாங்க, உனக்கு தெரியாதா? அதற்கு குருஃபலோ, உன்னையா? நம்ப முடியலையே. எலி உடனே, என் கூட வா, நீயே பாப்பன்னு சொல்லி அந்த குருஃபலோவை கூடயே கூட்டிட்டு போச்சான். எலி முன்னாடி போக குருஃபலோ எலிக்கு பின்னாடி போயிட்டு இருந்துச்சான். முதல்ல நரியை பார்க்குறாங்களாம். நரி குருஃபலோவை பார்த்த உடனே, ஐயோ குருஃபலோ அப்படின்னு ஓடியே போயிருதான். அடுத்தது ஆந்தையை பார்க்குறாங்களாம். ஆந்தையும் பறந்து போயிருதான். அடுத்து பாம்பை பார்க்க போகிறாங்களாம். பாம்பும் குருஃபலோவை பார்த்த உடனே ஓடியே போயிருதான். கடைசியில் குருஃபலோவுக்கே எலியை பார்த்து பயம் வந்துடுதான். குருஃபலோ எலிக்கிட்ட, நீ ரொம்ப பயங்கரமாக இருக்க, நான் போகிறேன் அப்படின்னு ஓடியே மறைஞ்சு போயிருதான். கடைசியில் எலி மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிருதான். பெரியவங்களா இருந்தால் மட்டும் பயப்பட வேண்டாம், புத்தி இருந்தால் போதும்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு எலி சந்தோஷமாக அதோட வீட்டுக்கு போயிடுதான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன பாடம் கற்றுக்கிட்டோன்னா, புத்தி இருந்தால் எந்த பிரச்சனையும் ஜெயிச்சிடலாம். குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.
இது உங்கள் பொம்மு ஸ்டோரிஸ். மீண்டும் ஒரு சூப்பர் கதையோடு சந்திப்போம். பாய் பாய்.